ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பலாக்கட்டு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா கழுகிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் அது மேலேயே ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் சீரகம், வரமிளகாய் வந்து ஒரு 3 வரமிளகாய், இது வந்து சூடாகட்டுங்கிறதுக்காக அது மேலேயே வச்சுருக்கேன். விசில் வந்ததுக்கப்புறம் அது மேலே வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் ஏற்றுட்டு நைஸாக ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கரகரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பலாக்கொட்டை வந்து நல்லா 2 விசில் வந்துருச்சு. அதே நேரத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தோல் நீக்கிட்டு 2 கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை வந்து தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எண்ணெயிலேயே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா உப்பெல்லாம் வந்து நல்லா பலாக்கொட்டையிலையும் ஏறிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பலாக்கொட்டை பொரியல் வந்து ரெடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.